ஓகே. போன வீடியோவில் டிசைன் ஆஃப் எவ்ரிடே திங்ஸோட ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தேன். ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த 3 வார்த்தைகளோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து அஃபோர்டன்ஸ், இன்னொன்று சிக்னிஃபையர், அதுக்கப்புறம் 3வது கான்செப்சுவல் மாடல். ஓகே. ஸோ இப்போ நம்ம அதை இன்னும் டீட்டெயிலாக வேறு சில எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். The first part of understanding good design is being a good observer. To help you. ஸோ நீங்கள் ஒரு நல்ல டிசைனராக இருக்கணும்னா நீங்கள் சுற்றி கவனிக்கணும். அதில் வந்து அதாவது என்னென்னா, நீங்கள் ஈஸியாக சாட்டிஸ்ஃபை ஆகிடக்கூடாது. உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களும் உறுத்தணும். அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் அப்போ அதை கவனிப்பீங்க. உறுத்துது அப்படின்னா அந்த சின்ன விஷயத்தை கூட நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஒரு குட் டிசைனர் குட் அப்சர்வராக இருக்கணும். ஸோ அதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. You become a skilled observer of design. This course consists of several observation exercises. For your first exercise, I want you to take a photo of a design you think is understandable and a photo of a design you find confusing. ஸோ ஒரு பொருள் பார்க்குறீங்க. அந்த பொருள் வந்து சில நேரங்களில் வந்து நமக்கு கிளியராக விளங்கும். இந்த பொருள் இதுக்கு தான் அப்படின்னு. ஆனால் சில பொருள் பார்க்கும்போது என்னடா இது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் உண்டு பண்ணும். ஸோ எந்த பொருள் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுது, எந்த பொருள் எனக்கு ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங்கை தருது அப்படிங்கிறத, அதாவது நான் வந்து முத அணுகும்போது இது. ஏன்னா இது ஏன் முக்கியம் அப்படின்னா, எனக்கு அப்போ வந்து அது எப்படி அப்படின்னு தெரியலைன்னா எனக்கு அந்த பொருளை அணுகிறதுக்கே பயமாக இருக்கும். அப்படி அணுகிறதுக்கே பயமாக இருக்கும்போது நான் அப்புறம் அந்த பொருளை எப்படி வாங்குவேன்? சரிதானே? ஸோ அதை எப்படி வாங்குவேன்? நான் வந்து அதை பின்னாடி எப்படி யூஸ் பண்ணுவேன்? இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அப்போது நான் வந்து அதுக்கு தகுந்தாப்புல டிசைன் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து எது குழப்பமான டிசைனு, எது எனக்கு இந்த பொருள் இதுக்கு தான் அப்படிங்கிறது உடனே பட்டவர்த்தனமாக தெரிகிற மாதிரி இருக்குது டிசைன்லேயே. அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் சுற்றி இருக்கிற பொருட்களில் அப்சர்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா? Answer the following questions. What made the understandable design understandable? What made the confusing example confusing? Please share your examples and reflection on the course discussion forum. ஓகே. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 2 வகையாக பிரிச்சுக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பேசினது தான். அண்டர்ஸ்டாண்டபிள் டிசைன், கன்ஃபியூசிங் டிசைன். ஸோ ஒரு பொருள், அந்த பொருளை வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் டிசைனாக இருக்குது அப்படின்னா ஃபோட்டோ எடுங்க. நான் என்னென்ன பண்ணி இதை நான் எப்படி புரிஞ்சுக்க முடியுது ரொம்ப தெளிவாக அப்படிங்கிறது. கன்ஃபியூசிங் டிசைன் அப்படின்னா, நான் அதை அணுகும்போது நான் வந்து இதை தப்பாக புரிஞ்சுக்கிறேன், அதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து இதை தப்பாக புரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி இது ஜஸ்ட்டு 1 2 பண்ணாதீங்க. இதை ஒரு டெய்லி பழக்கம் மாதிரி கூட பண்ணுங்கள். நீங்கள் ஒரு நல்ல டிசைனராக ஆகணும்னு விரும்புகிறீங்க, ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா, இதை வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு இதுக்குன்னு உட்காந்து ஒவ்வொன்றையும் சுற்றி அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அண்டு இன்னொன்று, நம்ம டிசைன் அப்படின்னு பேசும்போது அது வந்து ஒரு பொருளாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு ஆப், அது கூட ஒரு டிசைன் தான், அது கூட ஒரு ப்ராடக்ட் தான். ஓகேங்களா? இப்போ ஒரு ஆப்பு இதை பார்த்த உடனே இதுக்கு இங்கே கிளிக் பண்ணணும், இப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அப்போ அது அண்டர்ஸ்டாண்டபிள் டிசைன். இல்லைன்னா எனக்கு எங்கே இருக்குது, வெப்சைட் ஓப்பன் பண்ணால் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, அல்லது இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணால் ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னா அது கன்ஃபியூசிங் டிசைன். ஓகேங்களா?
Here's a picture of the seat heater control ஸோ இங்கே கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தர்றாங்க, என்னன்னு பார்ப்போம். in my car. When I push the control, it prompts the highest temperature, and then I can push again to lower the temperature. This design is confusing to me because it's not in alignment with my conceptual model. எப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து அதான் நானும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிறேன். It prompts the highest gear control in my car. When I push the ஸோ இது வந்து காரில் வந்து இந்த ஹீட்டரு அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த டேஷ்போர்டில் இருக்கிற ஒரு சிஸ்டம். control, it prompts the highest temperature, ஸோ நான் அந்த பட்டனை அமுத்தின உடனே டக்குன்னு 3 லைட்டும் எரியுது, ஹையஸ்ட் டெம்பரேச்சருக்கு போயிடுது. and then I can push again to lower the temperature. This design is confusing to me because it's not in alignment with my conceptual model. ஸோ அமுத்துறேன், ஃபஸ்ட்டு அது ஆஃப்லேயே இல்லை, அமுத்துறேன், டக்குன்னு ஹீட் ஆகுது, அதுக்கப்புறம் திரும்ப அமுத்தின உடனே கூல் ஆகுது. நம்ம நார்மலாக எப்படி யோசிப்போம்? ஒரு தடவை அமுத்துறோம், கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகணும், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அமுத்துனா இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகணும், அமுத்துனா இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகணும். நம்ம மைண்ட் எப்போவுமே ஒரு மாதிரி லீனியராக தான் திங்க் பண்ணோம், ஓகேங்களா? ஆனால் இந்த டிசைன் பாருங்கள், டக்குன்னு கூடுது, அதுக்கப்புறம் நீ இன்னும் உனக்கு குறைக்கணும்னா அமுத்து, கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுது. Of how temperature controls should work. Most temperature controls I've encountered start with the lowest temperature சொன்ன மாதிரி and then move to the highest temperature. I wonder why the designer designed it this way. What would your guess be? For the example of understandable design, here's my iPhone's text messaging feature. The design is pretty straightforward. The interface guides me through entering text into the 2 required fields, and then once complete, the send button is activated. It's hard to make a mistake here, in large part because it's easy to discover what to do and because of the excellent feedback provided. ஸோ இது ஒரு ஆப், ஒன்றும் இல்லை, ஒரு மெசேஜ் அனுப்புகிற ஆப்பு. இந்த மெசேஜ் அனுப்புகிற ஆப்பில் பார்த்தீங்கன்னா, ஓகே, யார் அனுப்புனா, நம்ம அனுப்புகிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக என்னால் இதில் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து டைப் பண்ணுறதுன்னா, எங்கே டைப் பண்ணுறது அப்படிங்கிறதும் கிளியராக இருக்குது. நான் இப்போ என்ன டைப் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறதும் கிளியராக அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படிங்கிற அந்த பாக்ஸ்குள்ளே கிளியராக தெரியுது. நான் அதை வாசிச்சுக்க முடியும். ஸோ இது எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, நான் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும். ஆரம்பத்தில் இந்த ஏடிஎம் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு கார்டை போடணும், பட்டன் அமுத்தணும், அது நமக்கு இப்போ பழக்கமாக இருக்கும். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும். அப்படி பயமாக இருக்கிறதால தான் ஒரு விஷயம், அது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், அதனாலேயும் பயமாக இருக்கும். 2வது, இவ்வளோ பெரிய மிஷின் இருக்குது, நான் என்ன பண்ணேன், ஏது, எனக்கு எதுவுமே ஒரு கிளாரிட்டி இல்லை, ஓகேங்களா? அதனால தான் கொஞ்சம் வயசானவங்க அந்த ஏடிஎம் அணுகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. எப்பா நீயே எடுத்து கொடுத்துருப்பா அப்படின்னு வேறு யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா ஹெல்ப்புக்கு கேட்டுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி இருக்கிறது பேட் டிசைன், அல்லது நம்மள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறது, கன்ஃபியூசிங் டிசைன். பட் இந்த ஆப்பை இட்ஸ் வெரி கிளியர். வாட் இஸ் இட்? இது ஒரு மெசேஜ் ஆப்பு. நான் எங்கே மெசேஜ் டைப் பண்ணி என்ன மெசேஜ் பண்ணேன் அப்படிங்கிறத ஒன்ஸ் வெரிஃபை பண்ணி அனுப்ப முடியும். அதே நேரத்தில் அவங்க அனுப்புனதையும் என்னால் சிம்பிளாக ரீட் பண்ண முடியும். இந்த மொத்த கான்வர்சேஷனையும் என்னால் திரும்ப கோ த்ரூ பண்ண முடியும். ஸோ இதுதான் ஒரு நல்ல ஆப்க்கான அல்லது ஒரு நல்ல டிசைனுக்கான எக்ஸாம்பிள். During interaction. That said, there's usually always room for improvement in design. How could this design be improved? And now back to Don with examples in the world. Let's try a simple exercise. ஓகே, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டிசைனு. ஓகே, அவர் சொன்னதுக்கப்புறம் நான் திரும்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். See the object in the photo? That's a strange looking object. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன் வித்தியாசமாக இருக்குங்கிறத நோட் பண்ணிங்களா?
So let's see if you can figure out how it can be used simply by what you can see and infer from the photograph. Here are some possibilities. This doesn't exhaust ஓகே. அவர் பாசிபிலிட்டி சொல்கிறதுக்கு முன்னாடியே இதை பாருங்கள். சாதாரணமாக நமக்கு கப்பு வந்து ஒரு கைப்பிடியோடு இருக்கும். ஆனால் இதில் வந்து 3 கைப்பிடியோடு இருக்குது. இது எதுக்கு? ஒரு நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சு பாருங்கள், இது எதுக்காக இருக்கும் அப்படின்னு. the possibilities. Think of some yourself and type them in the box below. Maybe it's an upside-down candle holder, and it can be moved by those ஒருவேளை இது வந்து அந்த கேண்டில்லாம் ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு பாத்திரமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். அப்படி இருக்கும்போது 3 பேர் சேர்ந்து அப்படி தூக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்கிறாங்க. 3 handles. Or maybe it's a decorative flower pot. சும்மா அது ஒரு பூத்தொட்டி, சும்மா ஒரு வித்தியாசமான டிசைனாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி 3 கைப்பிடி போட்டிருப்பாங்க. Oh, it's a cup for a 3-handed person. ஓகே. 3 கை உள்ள ஆள் பிடிச்சி குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தா நமக்கு சாதாரண கப்பில் கூட 2 கைப்பிடி இருக்கணும். ஒரு சில கப்புலலாம் இருக்கும், நம்ம ஜெயிச்சு இப்படின்னு தூக்கி காட்டுற கப்புலெல்லாம் ஒரு மாதிரி 2 கைப்பிடிங்கிற மாதிரி இருக்கும். மேபி அந்த மாதிரி ஆட்களுக்கு 3 கைப்பிடி, 3 கை இருக்கிற ஆட்களுக்கு இந்த மாதிரி கப் தேவைப்படுமா இருக்கும். ஓகே, மேபி அடுத்த வீடியோவில் அது எதுக்குன்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். Or maybe it's pottery made by a drunk. ஓகே, யாராவது தண்ணி அடிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டாங்க இருக்கலாம், ஏன்னு தெரியல. பட் இது எல்லாமே ஒரு சில பாசிபிலிட்டிஸ். You know, as William Shakespeare said, it's made by an idiot full of sounds and fury signifying nothing. ஓகே, ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவர் இதெல்லாம் சொன்னார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அல்லது நீங்களே இந்த ப்ளேலிஸ்ட்டை ரன் பண்ணி ஆன்சர் தெரிஞ்சுக்கோங்க. என்னோட நான் குறுக்க பூந்து இப்படி பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா டைரெக்டாக கூட நீங்கள் போய் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் பண்ணுறது ஜஸ்ட்டு ப்ரமோஷன், ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் அதுக்கான ஆன்சரோடு வர்றேன். பொறுக்க முடியாதவங்க டைரெக்டாக அந்த ப்ளேலிஸ்ட்டில் பார்த்து என்னென்னு கண்டுபிடிங்க. நன்றி.